நெல்லை வண்ணாரப்பேட்டையில் பொதுமக்கள் திடீரென மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களோடு இருந்திருக்கிறார் செய்தியாளர் மருதுபாண்டி. அங்கு மக்கள் மறியல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. என்ன காரணம்? விவரம். நிச்சயமாக நெல்லை மாநகரில் புதிய பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய இந்த வண்ணாரப்பேட்டை பைபாஸ் என்பது மிக பிரதான சாலை. இந்த வழியாக தான் தினம் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து கடந்து செல்கிறது. இந்த நிலையில் இந்த வண்ணாரப்பேட்டை புதிய பேருந்து நிலையம் எதிர்க்கக்கூடிய இந்த சேவியர் காலனி பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது. அந்த பகுதியில் கடந்த முறை பெய்த கனமழையின் காரணமாக பல வீடுகள் என்பது முழுமையாக நீரில் மூழ்கியது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும், நீரை வெளியேற்ற ஏதுவாக இருக்கும் என தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். ஆனால் புகார் மனு அளித்தும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை எனவும் தொடர்ந்து தற்போது காலை முதல் மழை பெய்ய துவங்கியிருக்கிறது. இதனால் வீடுகளுக்குள் தண்ணீர் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான ஓடைகள் கால்வாய்களை உள்ள ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்றப்பட வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கையை வைத்து திடீரென அந்த வண்ணாரப்பேட்டை பைபாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். பொதுவாகவே இந்த சாலை என்பது புதிய பேருந்து நிலையமாக இருக்கட்டும், மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த சாலை மட்டும்தான் அனைத்து வகையான பேருந்துகள் முதல் அனைத்து தரப்பு மக்களும் செல்லக்கூடிய ஒரு சாலை என்பதால் இந்த பகுதியில் பொதுமக்கள் பெருமளவு சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த போராட்டம் எதனால் நடக்குது? எத்தனை முறை மனு கொடுத்தீங்க? அதை பற்றி மனு வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கோம். ஓட ஆக்கிரமிப்பு தான். ஓட அது மழை வந்துச்சுன்னா சேவியர் காலனி முழுவதும் மூழ்கிருது, வீடுகள்லாம் மூழ்கிருது. மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம், கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவன் பார்க்குற நடவடிக்கை எடுக்கிறேன் இருக்காங்க. எல்லாரும் இன்னும் நடவடிக்கை இது பண்ணலை. அதனால எல்லாரும் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காதன் காரணமாகவே இந்த திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், மேலும் இந்த போராட்டத்தினை காவல்துறையினர் பல்வேறு முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாதன் காரணமாக அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடியது ஒரு பிரதான சாலை. இந்த சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் என்பது அணிவித்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனை ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். சுமார் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வண்ணாரப்பேட்டை செல்லப்பா மேம்பாலம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவித்து நிற்கிறது. தற்போதுதான் வாகனங்களை காவல்துறையினர் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக தற்போது படிப்படியாக சீர் செய்யப்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்கிறது. மேலும் காவல்துறையினர் உங்களுக்கு ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து தற்போது பேச்சுவார்த்தை என்பது உடன்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தற்போது அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் விரைந்து அவர்களுக்கு தேவையான ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என பிரதான கோரிக்கை என்பது அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக தற்போது அந்த போராட்டக்காரர்கள் கலந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாத பட்சத்தில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதி என்பது நெல்லை மாவட்டத்தில் இந்த மழைக்காலங்களில் பெருமளவு பாதிப்பு என்பது இந்த பகுதியில் தான் ஏற்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள். இந்த பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம், இந்த திடீர்னு சாலை மறியல் ஈடுபட என்ன காரணம்? எங்க ஏரியால சேவியர் காலனி, வசந்த நகர் இந்த ஏரியால சுத்தி ஆக்கிரமிப்புகள் இருக்கு சார். ஓடையில சுத்தி நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு. இந்த பாலமும் சரியா கட்டப்படல. இது எப்படின்னா இந்த வேந்தாங்குளத்துக்கு போற வழி எல்லாம் அடைச்சிட்டாங்க. தண்ணி எல்லாம் வந்துருச்சு. ஒவ்வொரு வருஷமும் இதே பிரச்சனை தான் நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம். 6 been ages நாங்க வந்து ஒவ்வொருத்தட்டையும் பெட்டிஷன் கொடுத்தோம். கமிஷனர் இருந்து கலெக்டர்ல இருந்து எல்லாத்துக்கிட்டே பெட்டிஷன் கொடுத்துட்டோம். ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல. எடுக்கிறது தப்பா பண்றாங்க. இப்ப நாங்க எங்களுக்கு வேற வழியே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் நாங்க வந்து பல லட்சம் கணக்கா செலவு பண்ணி நஷ்டத்துல தான் இருக்கிறோம். நாங்க இப்ப எங்களுக்குன்னு ஒரு நிவாரணம் வேணுமா, எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த மறியல் பண்றதுனால எங்களுக்குன்னு யாராவது ஒருத்தங்க வந்து கேட்பாங்கன்ற ஒரு we kindly request all the officials to take care of this thing. இந்த பெட்டிஷன் வந்து இந்த நடவடிக்கை சீக்கிரமா எடுக்கணும்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். நீங்களே கேட்டிருக்கலாம். அவர்கள் இந்த ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும். ஒவ்வொரு மழைக்காலத்தின் போது பெருமளவு பிரச்சனைகளை சந்தித்து இருப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆக்கிரமிப்புகளால் நீர்வழி பாதை அடைபட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறோம் என்றும் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சொன்னதையும் நம்ம பார்த்தோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருது.